நாங்கள் ஜெபம் செய்வோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத அருமை தந்தையே, இந்த அருமையான நல்ல நாளுக்காக உங்களுக்கு நன்றியுடைய நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எத்தனையோ பேருக்கு இல்லாத மகா சிலாக்கியத்தை நீர் நமக்கு தந்து ஆண்டவரே மூடு வாழ்வதற்காக உம்முடைய பரிசுத்த ஆவியின் தேற்றவாளனை எமக்கு அனுப்புவதாக நீர் வாக்களித்திருக்கின்றேன். விசேடமாக சுவாமி, இந்த ஆராதனையிலே கலந்து கொள்கின்ற அனைத்து உடைய பிள்ளைகளையும் உடைய கரங்களுக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த வார்த்தைகளை கேட்டு அந்த வார்த்தைகளினூடாக தங்களுடைய வாழ்க்கையை உமக்கு அர்ப்பணம் செய்ய நீரை கிருபை தந்தரல வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டுகிறோம், வல்லமை நிறைந்த பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பார்ந்தவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கின்றேன். இன்று உயிர்த்த ஞாயிற்கு பின்வரும் 6ஆம் ஞாயிற்றுக்கிழமையிலே உங்களை சந்திப்பதில் மிக மிக மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய தியானத்திற்கு வேத பகுதியில் ஒரு 2 வார்த்தைகளை வாசித்து அதை குறித்து நாம் இன்றைய நாளிலே தியானம் செய்வோம். யோவான் நற்செய்தி நூல் 14ஆம் அதிகாரம் 15ஆம் 16ஆம் வசனங்கள். நீங்கள் என்னிடத்தில் அன்பாய் இருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடைய கூட இருக்கும்படி சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை உங்களுக்கு தந்தருள்வார். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த யோவான் 14ஆம் அதிகாரத்திலே சீடர்களிடத்தில் இயேசுவானவர் சம்பாஷிக்கின்ற வார்த்தைகளை நாங்கள் காண்கின்றோம். தோமா, பிலிப்பு, யூதா போன்ற சீஷர்கள் கேட்கும் கேள்விகளுக்கு இறைவன் இயேசு அங்கு பதில் அளிக்கின்றார். மிகவும் அருமையான வசனங்கள் அல்லது உரையாடல்கள் என்று இந்த வார்த்தைகளை குறித்து நாங்கள் காணலாம். தோமா, ஆண்டவரே, நீர் போகிற இடத்தை அறியோமே, வழியை நாங்கள் எப்படி அறிவோம் என்று ஒரு கேள்வியை இறைவனிடத்திலே அங்கு கேட்கின்றான். பிலிப்பு அவரை நோக்கி, ஆண்டவரே, பிதாவை எங்களுக்கு காண்பியும், அது எங்களுக்கு போதும் என்கின்றான். யூதா, ஆண்டவரே, நீர் உலகத்துக்கு உம்மை வெளிப்படுத்தாமல் எங்களுக்கு உம்மை வெளிப்படுத்த போகிற காரணம் என்ன என்று கேள்விகளை அங்கு இறைவன் இயேசுவினிடத்தில் கேட்கின்றார்கள். பிரியமானவர்களே, ஒருவன் என்னில் அன்பாய் இருந்தால் அவன் என் வார்த்தையை கைக்கொள்ளுவான், அவனில் என் பிதா அன்பாய் இருப்பார், நாங்கள் அவர்களிடத்தில் வந்து அவர்களோட வாசம் பண்ணுவோம் என்று இயேசு இங்கு சீஷர்களிடத்திலே கூறுகின்றார். இயேசு கிறிஸ்துவினால் அழைக்கப்பட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டு வழிநடத்தப்பட்ட சீஷர்களிடத்தில் இறைவன் இயேசு இந்த வார்த்தைகளை குறித்து கூறுகின்றார். இந்த வசனங்களை இறைவன் இயேசு உங்களையும் என்னையும் பார்த்து கூற முடியுமா? சீடர்களைப் போலவே உங்களையும் என்னையும் அழைத்த தேவன் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டார் என்பதை நாங்கள் நினைவு கூற வேண்டியவர்களாக இருக்கிறோம். உங்களையும் என்னையும் அழைத்த தேவன் உங்களையும் என்னையும் தேர்ந்தெடுத்துக் கொண்டார். இங்கு ஒரு தொடர் உறவு முறையை நாங்கள் காண்கின்றோம். மியூச்சுவல் சூசிங் என்று நாங்கள் அதை உணரக்கூடியதாக இருக்கிறது. சீஷர்களும் விரும்பிய இறைவனை அவர்கள் செய்த வேலை தலங்களில் இருந்து இறைவனோடு சென்றதை நாங்கள் வேத நூலிலே காண்கின்றோம். இறைவன் அவர்களை தெரிந்து கொண்டார். எதற்கு எம்மை தெரிந்து கொண்டார் என்றால், நீங்கள் போய் கனி கொடுக்கும்படி உங்கள் கனி நிலைத்திருக்கும் படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன் என்கின்றார்.
எனவே கிறிஸ்தவ வாழ்க்கையானது ஒரு கனி கொடுக்கும் வாழ்க்கையாகவும் இறைவனிலே நிலைத்திருக்க வேண்டிய ஒரு வாழ்க்கையாகவும் அந்த வாழ்க்கை அமைந்து கொண்டிருக்கிறது. நாம் மட்டுமே இறைவனை தேர்ந்தெடுத்திருந்தால் அந்த உறவு நிலைத்திருக்காது என்கின்ற சந்தேகமும் எம்மை நிச்சயம் ஆட்கொள்ளும். நாங்கள் மட்டுமே இறைவனை தேர்ந்தெடுத்து இறைவனோடு வாழ எங்களால் எவ்விதத்திலே முடியும் என்பதை சிந்திக்க வேண்டும். எனவே இறைவன் எம்மை தெரிந்து கொண்டபடியினால் தான் நாம் இறைவனோடு நிலைத்திருந்து தொடர்ந்து கனி கொடுக்கின்ற மக்களாக நாங்கள் காணப்படுகின்றோம். இப்படி நிலைத்திருந்தால் கட்டாயமாக இறைவனோடு அன்பாக இருப்போம். அப்படி அன்பாக இருக்கும் பொழுது நீங்கள் எது எது கேட்பீர்களோ அது அந்தந்த நேரத்திலே கைகூடும், கிடைக்கும். நீங்களும் தொடர்ந்து கனி கொடுக்கின்றவர்களாக இருப்பீர்கள் என்று இறைவன் கூறுகின்றார். எனவே நீங்கள் அசையாமல் நம்பிக்கையாக உறுதியாக நிலைத்திருப்பதற்காக ஒரு தேற்றவாளன் எமக்கு அனுப்பப்பட போகின்றார் என்பதை நாங்கள் இன்றைய நாளிலே காண்கின்றோம். நாமும் அவருடைய வார்த்தையில் நிச்சயம் நிலைத்திருப்போம், அவரோடு கூட அன்பாக இருந்தோமே ஆனால். எனவே நாம் எக்காலத்திலும் எந்த நேரத்திலும் எந்த சூழ்நிலையிலும் அஞ்ச தேவையில்லை. அவருடைய வார்த்தைகளை கைக்கொள்வோமே ஆனால் நாம் அவருடைய உடன்படிக்கையின் பிரகாரமாய் திருச்சபைக்கு வாக்களிக்கப்பட்ட புனித தேற்றவாளனை கொண்டவர்களாக செயல்படுவோம் என திருமறை எமக்கு எடுத்துரைப்பதை நாங்கள் காண்கின்றோம். எனவே நாம் கனி கொடுக்க அழைக்கப்பட்டவர்களாக மட்டுமல்ல, படிப்படியாக இறைவனோடு நிலைத்திருக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அப்படி நிலைத்திருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் பெயரால் என்னென்னத்தை கேட்டுக்கொள்வோமோ அது நிச்சயமாக எமக்கு கொடுக்கப்படும். எனவே இந்த கேட்பது என்று சொல்லும் பொழுது மக்கள் அனைவருக்குமே பெற்றுக்கொள்ள ஆசை உள்ளவர்களாக காணப்படுகின்றார்கள். தீயவர்களாக இருந்தாலும் நல்லவர்களாக இருந்தாலும் அனைத்தையும் பெற்றுக்கொள்ள அங்கு ஆசைப்படுகிறவர்களாக மக்கள் வாழ்கின்றோம். இங்குதான் பிரச்சனை ஏற்படுகிறது. சீடர்களுக்கும் பிரச்சனை ஏற்பட்டது. இயேசு கிறிஸ்து அந்த இடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள போகிறார் என்று அங்கு உணர்த்தப்பட்ட பொழுது சீஷர்கள் இடத்தில் அங்கு பிரச்சனை ஏற்பட்டது. யார் அந்த இடத்திலே அமர்ந்து கொள்வதாக அங்கு ஒரு பிரச்சனை பதவிக்காக அங்கு உருவாக்கப்பட்டது அல்லது உருவாகி கொண்டிருந்ததை நாங்கள் காண்கின்றோம். எங்கள் வாழ்க்கையிலும் கூட நாங்களும் எமது ஞானம், எமது அறிவு, நான் தான் இறைவனை ஏற்றுக்கொண்டேன், பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டேன், சிறு வயது முதல் இறைவனை நாங்கள் அறிந்திருக்கின்றோம் அல்லது அவரை குறித்து கற்பிக்கின்றோம், எனக்கு மட்டுமே வேதம் தெரியும் என்று நாம் எம்மை குறித்து பல விதங்களிலும் பாராட்டிக் கொண்டே இருக்கின்றோம். மற்றவர்களின் குறையை நாங்கள் தொடர்ந்து பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கற்பித்தலிலும் பிரசங்கத்திலும் ஊழியம் செய்வதிலுமே அக்கறை கொண்டவர்களாக நாங்கள் காணப்படுகின்றோம். ஆனால் எமது வாழ்க்கையை குறித்து நாங்கள் சிந்திக்கின்றவர்களாக நாங்கள் இருப்பது அங்கு மிக மிக ஒரு விசேஷத்தனமாக இருக்கின்றபடியினால் நாங்கள் சுயநலம் கொண்டவர்களாக காணப்படுகின்றோம். எனவே மற்றவர்கள் காட்ட வேண்டிய அன்பிலே நிலைத்திராமல், வசனத்தை தெரிந்து கொண்டு அதனோடு வாழாமல், ஊழியம் செய்தும் தன்னலம் சுயநலம் போன்றவற்றை நாங்கள் எடுத்துக்கொண்டு அங்கு கனி தருவதை விட்டுவிட்டு நாங்கள் சுயநலத்துக்காக வாழ ஆரம்பிக்கப்படும் பொழுது அங்கு தேற்றவாளன் எம்மை விட்டு அகன்று செல்லுகின்றவராக காணப்படுகின்றார். உலகத்தையும் அதில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனானவர் வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கின்றவராகப்படினால் கைகளினால் கட்டப்பட்ட கோவில்களில் அவர் வாசம் பண்ணுகிறதில்லை என்று நாங்கள் காண்கின்றோம். எனவே அந்த தேற்றவாளன் உங்களுடைய இதயத்திலும் என்னுடைய இதயத்திலும் அவர் வாழ ஆசைப்படுகின்றார். எனவே இந்த காலங்களிலே ஆலயங்கள் மூடப்பட்டிருக்கின்ற பொழுது இறைவனோடு கூட அவருடைய வார்த்தையை நாங்கள் கேட்டு அந்த உடன்படிக்கைக்கு நாங்கள் இணைந்து செயல்படுவோமே ஆனால் அந்த தேற்றவாளன் உங்களுடைய இருதயங்களிலும் என்னுடைய இருதயத்திலும் குடிக்கொள்வார். எனவே இதயமான இந்த ஆலயங்களிலே அவர் வாசம் செய்யும் பொழுது அநேக ஆலயங்கள் எமது உள்ளங்களிலே திறக்கப்பட்டு ஆண்டவருக்கு மகிமைப்படுத்துகின்ற உள்ளங்களாக, பிள்ளைகளாக நாங்கள் வாழ்வோம். நாங்கள் ஜெபம் செய்வோம்.
வல்லமை நிறைந்த நமது நல்ல ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் சரிவர கேட்டு உம்மிலே நிலைத்திருந்து ஆண்டவரை நித்தியமாக கனி கொடுக்கின்ற பிள்ளைகளாக வாழ எமக்கு நீர் ஒரு வரத்தை தந்தருளும். அப்படி நாங்கள் எமது உள்ளங்களாகிய ஆலயங்களிலே உம்மை அழைத்துக் கொள்கின்ற பொழுது உம்முடைய தேற்றவாளன் எம்மை ஆட்கொண்டு உம்முடைய மாதிரியாக எங்களில் செயல்பட ஆண்டவரே எமக்கு கிருபை தந்தருள வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டுகிறோம். வல்லமை நிறைந்த பிதாவே, ஆமென்.